அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். இந்த நாளிலே நீங்கள் எல்லோரும் ஆமேன் நல்லா இருப்பீர்கள் என்று, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நான் முழு நிச்சயத்தோடு நான் நம்பி இருக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வசனமாவது ஆமேன் 1 நாளாகமம் 11வது வசனம். 1 நாளாகமம் 11வது வசனத்துல ஆமேன் 18வது வசனத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 பேரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 பேருக்குள்ள நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்று இந்த வேளையில நீங்கள் என்னோடு கூட இந்த வசனத்தோடு நீங்கள் தியானியுங்கள், வாசியுங்கள், கேளுங்கள். அதிலே நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்று சொல்லித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேக சோம்பேறிகள் உண்டு, அநேக பலவான்கள் உண்டு, அநேக பொறாமை பிடித்தவர்கள் உண்டு, அநேக தியாகம் உள்ளவர்கள் உண்டு, அநேகர் கொடுக்கிறவர்கள் உண்டு, அநேகர் பேசுகிறவர்கள் உண்டு, அநேகம் பொறாமைப்படுகிறவர்கள் உண்டு, அநேகர் பொல்லாதவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட மனிதர்கள் உண்டு. ஆனால் இங்கே ஒரு 3 பேர், ஒரு விசேஷித்த ஒரு மனிதர்கள், தாவீதனோடு கூட, தாவீது ராஜாவோடு கூட இருந்த ஒரு 3 பேருக்குள்ள ஒரு பிரதான மனிதனை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தியன் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லெகேமின் ஒலிவமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். அல்லேலூயா. 18வது வசனத்துல ஒரு 3 பேரை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது அந்த 3 பேர் அல்லேலூயா பெலிஸ்தியரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லெகேமின் ஒலிவ முக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று அதை ஊற்றி போட்டான். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு துணிவு ஒரு புகுந்து துணிவோடு புகுந்து போய் ராஜாவினுடைய தாகத்தை தீர்க்கும்படி அந்த 3 பேரை தாவீதன் தெரிந்து கொள்ளுகிறார். இவர்கள் பெலிஸ்தியர்கள். படையை கண்டா பாம்பை கண்டா படையே நடுங்கும் என்று சொல்லுவார்கள். நாயை கண்டா ஓடுகிறவர்கள் உண்டு, மாட்டை கண்டால் ஓடுகிறவர்கள் உண்டு, பாம்பை கண்டால் ஓடுகிறவர்கள் உண்டு, பொல்லாத மனிதர்களை கண்டால் ஓடுகிறவர்கள் உண்டு. இங்கே பெலிஸ்தியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அந்த பெலிஸ்தியன் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் எல்லாரையும் பயமுறுத்துவான், எல்லாரையும் மிரட்டுவான். இந்த கோலியாத்தினுடைய சத்தம், கோஷம் எல்லாருக்கும் பயம் உண்டாகும். இன்றைக்கு உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை பயமுறுத்துகிறானா? இன்றைக்கு திருச்சபை நடத்தக்கூடாது என்று சொல்லி நீ வசிக்கிற இடத்துல உன்னை பயமுறுத்துகிறானா? வெறும் காற்று மாத்திரம்தான் வரும், நீ அவனை கண்டு பயப்பட வேண்டாம். இங்கே பெலிஸ்தியன் என்கிற மனிதன் பயமுறுத்துவான், உன்னை மிரட்டுவான், உன்னை சபை நடத்தக்கூடாது என்று சொல்லி கோஷம் போடுவான், உன்னை குறித்து தப்பாக வீதிகளிலே கிராமங்களிலே அவனுடைய சொந்தக்காரர்களுக்குள்ளே அவன் இப்படியாக கைக்கூலியை கொடுத்து, கோட்டர் வாங்கி கொடுத்து, சாராயத்தை வாங்கி கொடுத்து பொய்யானதை ஒருவனை நம்ப வைத்து அந்த பெலிஸ்தியன் உன்னை மிரட்டுவான். அல்லேலூயா. உன்னை மிரட்டுவான் பெலிஸ்தியன். பொறாமப்படுவான். உன்னை வன்கண் போடுவான், அநேக கோஷங்களை போடுவான், உன்னை பயமுறுத்துவான், உன்னை மிரட்டுவான், உன்னை அடிக்க வருவது போல என்று சொல்லுவான். அப்படிதான் எங்களையும் அந்த கோலியாத்து அப்படியாக செய்தான். கம்பை எடுத்துக்கொண்டு வருவான், கம்பி எடுத்துக்கொண்டு வருவான், ஆனா என் இடத்துக்கு வரமாட்டான். அல்லேலூயா. என் இடத்துக்கு வந்தா அவன் திரும்பி உயிரோட போக மாட்டான். அல்லேலூயா. அதனால அந்த கோலியாத்து என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, கொம்பையும் கம்பியையும் கடப்பாரையும் எடுத்துக்கிட்டு அவன் இடத்துல இருந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. ஊனு பல்ல கடிப்பான். அல்லேலூயா. இந்த பெலிஸ்தியனுடைய பழக்கம் அதுதான். அல்லேலூயா. அந்த அவனுடைய பழக்கம் அதுதான். ஆனா உன் தலை மயிர கூட அவனால பிடுங்க முடியாது. அல்லேலூயா. உன்னுடைய தலை மயிர கூட அவன் பிடுங்க முடியாது. அல்லேலூயா. இந்த பெலிஸ்தியன் அல்லேலூயா அந்த கோலியாத் அப்படிதான் தாவீதனை மிரட்டி கொண்டிருந்தான், அந்த ஊரை மிரட்டி கொண்டிருந்தான். அவன் நினைச்சிருந்தா யாரையாவது அடிச்சிருக்கலாம் இல்லையா? அவன் நினைச்சிருந்தா யாரையாவது கொண்டிருக்கலாம் இல்லையா?
அவன் நினைச்சிருந்தா யாரையாவது ஆமீன் கத்தி வச்சு குத்தி இருக்கலாம் இல்லையா, கடப்பாரை வச்சு குத்தி இருக்கலாம் இல்லையா, வாழை வச்சு வெட்டி இருக்கலாம் இல்லையா. அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு உன்னை மிரட்டுகிறானா, ஆமீன் சபை நடத்தக்கூடாது என்று மிரட்டுகிறானா, வீடு கட்டக்கூடாது என்று நடத்துகிறானா, ஊழியம் செய்யக்கூடாது என்று ஆமீன் உன்னை மிரட்டுகிறானா, வேலைக்கு போகிற ஸ்தலங்கள்ல உன்னை மிரட்டுகிறானா, ஆமீன் வெளியூர்ல இருந்து வந்து ஆமீன் பொழைக்க வந்தவன் என்று சொல்லி மிரட்டுகிறானா, பயப்படாத பயப்படாத பயப்படாத, எதிர்த்து நின்று அந்த கோலியாத்து உன்னை மிரட்டுவான். ஆனால் அவன் டம்மி பீஸ், அவன் டம்மி அவன் டம்மி அவன் டம்மி, கோலியாத்து டம்மி. அப்படிதான் மிரட்டி கொண்டிருந்தான். இயேசுவின் நாமத்தினாலே சாதாரண ஒரு சின்ன மனிதனாக இருந்த தாவீதனன் போய் அந்த உயரமான அந்த கோஷம் போட்ட அந்த ஆமீன் கோலியாத்த, வேஷம் போட்ட அந்த கோலியாத்த, மிரட்டின அந்த கோலியாத்த, ஆமீன் காத்தடைச்ச பையா இருக்கிற கோலியாத்த, ஆமீன் டம்மி பீஸா இருக்கிற அந்த பெலிஸ்தியனாகி அந்த கோலியாத்த, அந்த நாய தாவீது போய் வெட்டி கொன்றான். அல்லேலூயா. துணிவுங்க, தில்லு, துணிவு, தைரியம். இங்க தாவீது ராஜாவுக்காக 3 ஆமீன் மந்திரியா இருக்கட்டும், அவங்களுடைய சிப்பாயா இருக்கட்டும், அவங்களுடைய ஆமீன் பாடி கட்டா இருக்கட்டும், அவங்களுடைய ரைட் லெப்ட் ஹேண்டா இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு துணிவுங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, போய் தக்கா புக்காம்பாங்க. ஆனா உயிருக்குன்னு ஒரு ஆபத்து வந்துச்சு, குடும்பத்துக்குன்னு ஒரு ஆபத்து வந்துச்சு, அவனுக்குன்னு ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடி விடுவான். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. ஆமீன். உனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆமீன் நீ கூப்பிடும் போது அவங்க எல்லாம் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஆமீன். உன்னை கோர்ட்டுக்கு ஆமீன் ஜாமீன் கையெழுத்து போட நீ கூப்பிடும் போது அவங்க வரலன்ட்டாங்க. ஏன்னு சொன்னா பயம். அல்லேலூயா. பயம், துணிவு இல்லை. இவங்கெல்லாம் கோலை, இவங்கெல்லாம் கோலைகள். அல்லேலூயா. ஆனா உன்னோடு தான் இருப்பார்கள், உனக்காக பேசுவார்கள், நான் பார்த்துக்கிட்டேன் என்று சொல்லி காலரை தூக்கி விடுவார்கள், மீசையை தெருக்குவார்கள். ஆமீன். ஆனால் அவங்கள் ஆபத்து என்று வரும் பொழுது ஓடி விடுவார்கள். உன்னை விட்டு, உன் எல்கையை விட்டு, உன் சபையை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன்னுடைய பின்னாடி வருகிறதை விட்டு அவர்கள் ஒளிந்து ஓடி ஆமீன் ஏதோ ஒன்று சொல்லை சாக்கு போக்கி சொல்லி உன்னை விட்டு ஓடி போவார்கள். பிரியமானவனே, இங்கே ஆமீன் தாவீதனோடு கூட இருந்த ஆமீன் அந்த 3 பேர்கள் ஆமீன் துணிந்து புகுந்து போய் தன் ஜீவனையும் பாராமல் ஆமீன் தாவீதனுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக அவர்கள் தண்ணீரை மொண்டு கொண்டு வந்தார்கள். இந்த பெலிஸ்தியனுடைய டோல்கட்டை தாண்டி, அந்த பெலிஸ்தியனுடைய ஆமீன் அந்த கட்டடத்தை தாண்டி, அந்த பெலிஸ்தியனுடைய கூடாரத்தை தாண்டி, அந்த பெலிஸ்தியனுடைய ஆமீன் மதில் சுவர்களை தாண்டி, அந்த பெலிஸ்தியனுடைய கேட்டுகளை தாண்டி, அந்த பெலிஸ்தியனுடைய சிப்பாய்களை தாண்டி, அந்த பெலிஸ்தியனுடைய பாதுகாப்பை தாண்டி, அந்த பெலிஸ்தியனுடைய ஆமீன் கண்களுக்கு மறைவாய் அவர்கள் துணிந்து புகுந்து போய் தாவீதனுடைய தாகத்தை தீர்க்கும்படி அவர்கள் தண்ணீரை மொண்டு கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசுவுக்காக, உன் எஜமானுக்கு, உன்னுடைய ஆமீன் சபைக்காக, தேவனுக்காக, தேவனுடைய ஊழியங்களுக்காக நீ எதையெல்லாம் துணிந்து செய்கிறாயோ, எதையெல்லாம் புகுந்து செய்கிறாயோ, எதையெல்லாம் விசுவாசத்தோட செய்கிறாயோ, எதையெல்லாம் வீரத்தோட செய்கிறாயோ, அங்கே உனக்கு நன்மையை தேவன் கொடுப்பார். இங்க தாவீது என்ன சொல்லுகிறார், கீழே நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா அந்த 18வது வசனத்திலே அவர் சொல்லுகிறாரு, ஆமேன் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கு என்று ஊற்றி போட்டான். பிரியமானவர்களே, நீங்க செய்கிற எல்லா தியாகம், நீங்க செய்கிற எல்லா விசுவாசம், நீங்க செய்கிற எல்லா உதவிகள், நீங்க செய்கிற எல்லா அர்ப்பணிப்பு, நீங்க செய்கிற எல்லா ஊழியங்கள், நீங்க செய்கிற எல்லா தான தர்மங்கள், நீங்க செய்கிற பண உதவிகள், ஆகார உதவிகள், ட்ரெஸ் உதவிகள், ஆமீன் ஹெல்ப் உதவிகளை செய்கிற உன்னுடைய ஊழியத்திற்கு, உன்னுடைய தியாகத்திற்கு ஆமீன் கர்த்தரே உனக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. இங்கே உயிரை பணிய வைத்து தண்ணீரை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. யாருங்க செய்வா? பணம் கொடுப்பாங்க, சோறு கொடுப்பாங்க, ட்ரெஸ் கொடுப்பாங்க. ஆமீன். ஆபத்து அப்படின்னா ஒரு நாள் வந்து தங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க உயிரையே பணிய வைத்து, பெலிஸ்தியன் அப்படின்னா ஆமீன் ஒருத்தம் கிடையாதுங்க, அங்க கூட்டமா நிற்பான், நாயை போல, பன்னியை போல. ஆமீன் இந்த பெலிஸ்தியர்கள் அங்கே கூட்டமா நிற்பார்கள். அல்லேலூயா. அதையும் தாண்டி தன் ஜீவனையும் பாராமல் இந்த 3 பேர் ராஜாவுடைய தாகத்தை தீர்க்கும்படி, தாவீதுடைய தாகத்தை தீர்க்கும்படி அவர்கள் துணிந்து புகுந்து போனார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் உன்னோடு இருக்கிறார்களா? உன் சபையில இருக்கிறார்களா?
உன் ஊழியத்துல இருக்காங்களா? உன் வீட்டை சுத்தி இருக்காங்களா? உன் நண்பன் இருக்கானா? ஆமீன். உன் கூட ஆமீன் வடைக்கும் டீக்கும் வருகிற கூட்டத்துல இருக்காங்களா? ஆமீன். வருஷத்துக்கு ஒரு முறை கிஃப்ட் கொடுப்பேன்னு உன் பின்னாடி வருகிற அந்த கூட்டத்துல எவனாவது இருக்கிறானா? உன் வீட்டை சுத்தி உன் பங்காளி உனக்காக உன்னை நேசித்து உன் பின்னாடி வருகிறவன் எவனாவது இருக்கானா? நீ பார், நீ பார், நீ பார். அப்படி இருந்தா அவனோடு நீ பழகிக்க. அப்படி இருந்தா அவனை நீ உன்னோடு சேர்த்துக்க. அப்படி இருந்தா நீ அவனை உன் வீட்டுக்குள்ள தங்க வச்சுக்க. அப்படி இருந்தா நீ அவன் பின்னாடி போ. அந்த 3 பேர் செய்த தியாகத்தை தாவீது அறிந்து, எப்பா நீ கொண்டு வந்த தண்ணீரை நான் குடிச்சா அந்த சாபத்துக்கு அந்த பாவத்துக்கு நான் ஆளாயிருவேன். அதனால இது உனக்கும் கர்த்தருக்கும் உள்ளதுன்னு சொல்லி ஆமேன் அந்த தண்ணீரை பூமியிலே ஊற்றி விட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ இயேசுவுக்காக வாழ்ந்து தியாகத்தோடு இருக்கிறாயா? இயேசுவுக்காக கொடுத்து கொடுத்து தியாகத்தோடு இருக்கிறாயா? இயேசுவுக்காக உழைத்து உழைத்து டயர்டா இருக்கிறாயா? இயேசுவுக்காக பிரசங்கம் பண்ணி உன் தொண்டை பகுதி வீங்கி போய் இருக்கிறதா? இயேசுவுக்காக நடந்து நடந்து உன் முட்டு உன் பாதமெல்லாம் வீங்கி போய் இருக்கிறதா? இயேசுவுக்காக கொடுத்து கொடுத்து ஆமே நீ பெரிய தரித்திரனா மாறிவிட்டாயா? இயேசுவுக்காக ஊழியம் செஞ்சு செஞ்சு ஆமே உன் சரீரம் மெலிஞ்சு போய்விட்டதா? இயேசுவுக்காக ஆமேன் காடு மேடு என்று அலைந்து ஆமேன் இன்றைக்கு நீ தனிமேல இருந்து கொண்டு இருக்கிறாயா? இங்கே தாவீது சொல்லுகிறார், நீ பிரயாசப்பட்ட உன் உயிரையும் பணிய வைத்து இயேசுவுக்காக நடந்து இயேசுவுக்காக கொடுத்து இயேசுவுக்காக பிரசங்கம் பண்ணி இயேசுவுக்காக வாழ்ந்து இயேசுவுக்காக அடி வாங்கி இயேசுவுக்காக உன் உயிரையும் பணிய வைத்து ஆமேன் தூர தேசத்திலிருந்து நீ வந்து ஆமேன் திண்டுக்கல் மாவட்டத்துல ஆமேன் நீ கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து இந்த தாவீதனை போல நானும் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், நீ செய்த எல்லா தியாகத்துக்கும் ஆமேன் உனக்கும் கர்த்தருக்கும் ஒரு லைன் உண்டு. உனக்கும் கர்த்தருக்கும் ஒரு வழி உண்டு. உனக்கும் கர்த்தருக்கும் ஒரு காரியம் உண்டு. உனக்கும் கர்த்தருக்கும் ஒரு பாதை உண்டு. உனக்கும் கர்த்தருக்கும் அது ஒரு நன்மை உண்டு. இவன் உயிரை பணிய வச்சான், துணிந்தான், புகுந்து போனான். இன்றைக்கு உன் ஊழியத்துல அவன் உன்னோடு தைரியமா யாராவது இருக்காங்களா? உன் ஊழியத்துல உன்னோடு கூட ஆமேன் போராட வராங்களா? உன் ஊழியத்துல உன் கூட கை கொடுக்க ஆள் இருக்காங்களா? அப்படிப்பட்டவனை நம்பு, அப்படிப்பட்டவனை விசுவாசி, அப்படிப்பட்டவனை உன்னோடு சேர்த்து கொள். தன் உயிரையும் பாராம அவர் தான் சொல்றாரு பாருங்களேன், அப்படிப்பட்ட நண்பர்களை உன்னோடு கூட வைத்துக்கோ. அப்படிப்பட்ட நண்பங்க எங்களுக்கு இல்லைங்க, எங்களுக்கு இல்லை. நாங்க 10 வருஷமா யுத்தம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். எங்க பின்னாடி ஒருத்தனை வரமாட்டான். சண்டைன்னு சொன்னா 2 கிலோமீட்டர் பின்னாடியே ஓடி போயிடுவான். சண்டைன்னு கூப்பிட்டா ஐயா நான் அங்க இருக்கேன் அப்படிம்பான். இவங்கெல்லாம் கோழைகள், இவங்கெல்லாம் கோழைகளுங்க, இவங்கெல்லாம் கோழைகள். நீ மேனேஜரா இருக்கிறியா? ஆமே, உனக்கு சூப்பர்வைசர் உன்னோடு கூட நண்பர்களா இருக்கிறார்களா? நீ ஐடி துறையில ஆமேன் HR இருக்கிற, ஆமேன் இந்த HR கீழே ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்க உனக்கு உண்மையா இருக்கிறாங்களா? ஆமே, நீ ஒரு பெரிய சர்ச்சு பாஸ்டரா இருக்கிற, ஆமே உன் கூட சபை மூப்பர் உடன் ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. ஆமேன் உன்கிட்ட கேட்டதை அங்க போய் சொல்றாங்களா? அங்க கேட்டதை உன்கிட்ட வந்து சொல்றாங்களா? ஆமேன் அப்படிப்பட்டவங்களை நம்பாத. உன் கூட இருக்கிற 3 பேரை ஏற்படுத்திக்கொள். உன்னோடு கூட இருக்கிறவர்களை 3 பேரை ஏறெடுத்துக்கொள். உன்னோடு கூட ஐக்கியப்படுத்திக்கொள். உன்னோடு கூட ஜாயிண்ட் படுத்திக்கொள். கர்த்தர் ஆமேன் அவர்களுக்குடைய கிரியைகளை அவர்களுக்கு செய்வார், உனக்குள்ள கிரியைகளை உனக்கு செய்வார். இங்கே அதனாலதான் அவன் தண்ணீரை ஆமேன் மொண்டு கொண்டு தாவீதை கொடுக்கும் போது, எப்பா இது நீங்க பிரயாசப்பட்டது, இது நீங்க கஷ்டப்பட்டது, இத நீ சம்பாதிச்சது, இத நீ தியாகத்தோட நீ பண்ணினது, அதனால இதனுடைய ஆசீர்வாதமோ நன்மையோ உயர்வோ மேன்மையோ ஆமேன் உபத்திரவமோ கர்த்தருடைய பார்வையில அது இருக்கட்டும் என்று சொல்லி அவனுடைய தண்ணீரை கர்த்தருக்கும் இந்த 3 பேர் கொண்டு வந்து அவர்களுக்கும் அந்த தண்ணீரை ஊற்றி விடுகிறான். ஏன்னா அவன் தான் பிரயாசப்பட்டான். தாவீதன் எங்க ராஜாவாக உட்கார்ந்தார், ஆனா உயிரை பணிய வைத்து தண்ணீரை கொண்டு வந்தவர்கள் இந்த 3 பேர் தான். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆமேன் உங்களுக்குள்ள அப்படிப்பட்டவர்கள் ஆமேன் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களோடு
நீங்கள் அவர்களோடு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆமென், உறவை வைத்துக் கொள்ளலாம், பிரயாணம் பண்ணலாம். ஆமென். நீங்க 24வது வசனத்துல இவைகளை யோய்தாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பெயர் பெற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆமென். எல்லாம் சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வில்லனுக்கு வில்லன் இருப்பான், ரவுடிக்கு மேல ரவுடி இருப்பான். ஆமென். ஸ்போர்ட்ஸுக்கு மேல ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் இருப்பாங்க, குத்து சண்டைக்காரர்களுக்கு மேல குத்து சண்டைக்காரங்க இருப்பாங்க, கராத்தே படிக்கிறவங்களுக்கு மேல கராத்தே இருப்பாங்க. இந்த நாள்ல வேர்ல்டு லெவல்ல இருக்கிறாங்க இல்லையா, புருஷிலி, ஜாக்கி சானை போல. ஆமென். இன்றைக்கு அவர்களை காட்டிலும் அதிகமானவர்கள்லாம் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் செய்து கொண்டு வரும் பொழுது இங்க 24வது வசனத்துல இவைகளை யோய்தாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாய் இருந்தான். பெரிய மாணவர்களே, இங்க கில்லாடிக்கு மேல கில்லாடி இருக்கிறாங்க, சாதனையாளர்களுக்கு மேல சாதனை செய்கிறவங்க இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க, அற்புத அடையாளங்களை செய்கிறவங்களுக்கு மேல அதிகமான செய்கிறவங்களா இருக்கிறாங்க. இந்த நாள்ல ஆப்பிரிக்காவில எல்லாம் ஆமீன் மரித்தவர்களை உயிரோட எழுப்புறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அது இல்லை. அப்ப பாருங்களேன், தமிழ்நாட்டுல அநேக பாஸ்டர் இருக்கிறாங்க, ஆனா இங்க அப்படிப்பட்ட ஆமீன் அற்புதங்கள் நடக்கல. ஆப்பிரிக்காவில் நடக்கிறது. மரித்தவர்களை கல்லறையில வைத்தவர்களை, பெட்டிக்குள்ளே வைத்தவர்களை, பாடையில தூக்கி கொண்டு போகிறவர்களை ஆலயத்திற்கு கொண்டு வந்து ஆமீன் அவர்கள் உயிரோட எழுப்புகிறார்கள். ஏன் இங்கே சென்னை மாநிலத்திலே அப்படிப்பட்ட பாஸ்டர்கள் இல்லையா? இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை காட்டிலும் அவர்கள் ஆமென் பலனுள்ளவர்களாய் ஆமென் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? பேர் பெற்றவர்களாய் இருக்கிறபடினாலே அது ஆப்பிரிக்காவிலே நடக்கு. ஏன் சென்னை பாஸ்டர்களால முடியாதா? அல்லேலூயா. ஆமென் நடக்கும். ஆனா இவர்களை காட்டிலும் அவர்கள் பேர் பெற்றவர்களாய் இருக்கிறபடியினாலே அங்கே தேவன் அவர்களை கொண்டு செய்கிறார். ஆப்பிரிக்காவுக்குள்ள இருக்கிற தேவன் தானே சென்னை மாநிலத்தில் இருக்கிற பாஸ்டரோடு இருக்கிறாங்க. பெலிஹேம் ஐயாவுக்குள்ள இருக்கிற தேவன் தானே சென்னை மாநிலத்தில் இருக்க பாஸ்டருக்குள்ள இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஆமென் தேவன் தானே இந்தியாவிலையும் இருக்கிறாரு. ஒரே தேவன் தானே, ஒரே பரிசுத்த ஆவியானவர் தானே. ஆனால் கிரியேஷன் வேற, கிரியேட்டிவ் வேற, அப்படின்னா செய்கைகள் வேற, குணங்கள் வேற, குண அதிசயங்கள் வேற. இங்கே 3 பேர் தான், ஆனா 3 பேருக்குள்ளே பெனாயா பேர் பெற்றவனாய் இருக்கிறான். இன்றைக்கு அநேக பாஸ்டர் இருக்கிறாங்க, அந்த பாஸ்டருக்குள்ள அநேகர் பேர் பெற்றவங்களா இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் ஆமென் என்ன பண்ணாங்க? டம்மியா இருக்கிறாங்க, தாழ்மையா இருக்கிறாங்க, மறைவா இருக்கிறாங்க, ஒண்ணுமே தெரியாம அப்படியே என்ன பண்ணாங்க? மறைமுகமா இருக்கிறாங்க. ஆனா இங்க இந்த 3 பேருக்குள்ள ஆமென் அந்த பெனாயா பேர் பெற்றவனாய் இருக்கிறான். பெரிய மாணவர்களே, இவர்கள் யார் என்று சொன்னால் தன் உயிரையும் ஈட்டி எறிவதிலே ஆமென் வாள் சண்டையிலே ஆமென் பெலிஸ்தருடைய பாளையத்திற்கு போய் தண்ணி மொண்டு கொண்டு வருகிறதிலே, குத்து சண்டையிலே, அங்கே போர் சேவர்களிலே, யுத்தம் எதிர்படைக்கும் நம்முடைய படைக்கும் யுத்தங்களிலே அவர்கள் தன் உயிரை பாராமல் அவர்கள் யுத்தம் செய்கிறதிலே ஆமென் பட்டயத்தை வைத்து, ஈட்டிகளை வைத்து, அம்புகளை வைத்து, கத்திகளை வைத்து, பட்டயங்களை வைத்து அவர்கள் தன் ஜீவனை பாராமல் தன் தாவீது ராஜாவுக்காக அங்கே யுத்தம் பண்ணுகிறார்கள். அங்கே கிரியேஷனை நடப்பிக்கிறார்கள், அங்கே செய்கையை பண்ணுகிறார்கள், அங்கே முயற்சி பண்ணுகிறார்கள், அங்கே தன் ஜீவனையும் பாராமல் சத்துருக்களை, எதிரிகளை, பெலிஸ்தியர்களை நிர்மூலம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு நம்ம ஒரு சண்டைனா ஓடிடுவோம், ஒரு பிரச்சனை அடிதடி வெட்டு குத்துனா வைக்கல தேடி ஓடிடுவோம், பெரிய பாஸ்டரை தேடி ஓடிடுவோம், பெரிய அதிகாரிகளை தேடி ஓடிடுவோம். இங்க தன் உயிரையும் பாராமல் தன் ஜீவனையும் பாராமல் தாவீதனுக்காக பக்தி வைராக்கியங்களை காண்பித்து அந்த பெனாயா ஆமென் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். இன்றைக்கு உங்கள் சபையில, உன் குடும்பத்துல, உன் ஊழியத்துல, உன் சமுதாயத்துல, உன் வீட்டுல, உன் நண்பர்ல, நீ செய்கிற இரும்பு பிசினஸ் வியாபாரத்துல, நீ செய்கிற ஆமென் இரும்பு பிசினஸ் வியாபாரத்துல அப்படிப்பட்டவங்க இருக்காங்களா? அவர்களை நீ வேலைக்கு சேர்த்துக்கொள், அவர்களோடு நீ பழக்கம் வை, அவர்களுக்காக நீ எல்லாத்தையும் செய், என்ன வேணாலும் செய். அவன் உன்னை விட்டு விலக மாட்டான், அவன் உன்னை விட்டு ஓட மாட்டான், அவன் உன் சொத்துக்களையோ உன் பணத்தையோ உன் இரும்பு வியாபாரத்தை அவன் உனக்கு நஷ்டப்படுத்த மாட்டான். ஆமாங்க, நீங்க 3 பேர் துணிந்து புகுந்து அதுல பெனாயா என்கிறவன் பெயர் பெற்றவனாய் இருக்கிறான்.
இன்றைக்கு நீ பெயர் பெற்றவனாய் மாற வேண்டுமா? அப்படிப்பட்டவர்களோடு இணைந்து கொள், அப்படிப்பட்டவர்களோடு பழகு, அப்படிப்பட்டவர்களை உன்னோடு வைத்துக்கொள். நீ நல்லா வாழலாம், நீ நல்லா ஊழியம் செய்யலாம். உனக்கு தேவன் ஆமென் மனிதர்கள் மூலமாய் தேவன் உனக்கு நன்மை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? இதை பார்க்கிற நீங்கள் கண்களை மூடி, இந்த வேலையில அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையில யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா பலவான்களாய் வீராங்கனையாய் சாதிக்க வேண்டும் என்று இருக்கிறார்களோ, அது ஊழியமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், உடன் ஊழியக்காரனா இருக்கட்டும், சபை மூப்பரா இருக்கட்டும், அல்ல விசுவாசியா இருக்கட்டும், இந்த 3 பேர்ல ஆண்டவரை ஒவ்வொருவரை போல இந்த பிள்ளைகள் மாறட்டும், ஒவ்வொருவரை போல இந்த பிள்ளைகள் வளரட்டும், ஒவ்வொருவர்களை போல இந்த பிள்ளைகள் தன் உயிரையும் பார்க்காமல் ஜீவனையும் பார்க்காமல் ஆட்டுக்குட்டியாண்ட இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டவர்கள் என்று சொன்ன வெளிப்பாடு புஸ்தகத்தில் உள்ள வசனத்தின்படி தன் ஜீவனையும் பாராமல் யாரெல்லாம் பிரயாசப்பட்டார்களோ அவர்களுக்கு உம்முடைய கருணை, உம்முடைய இரக்கம், உம்முடைய ஆண்டவரே மகத்துவம், உம்முடைய ஆண்டவரே காருண்யம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க நாமம் உயரட்டும். 3 பேரை போல இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் மாறட்டும். அதனுடைய பிரதிபலனை கர்த்தர் தேவனே அவர்களுக்கு கொடும். இயேசு கிறிஸ்துவின் வளமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் ஆமென் வல்லவனாக மேன்மை உள்ளவனாக நீங்களும் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கவும், இதை தாங்கவும், ஆமென், பணத்தால பொருளாதாரத்தினால இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கவும் மறக்க வேண்டாம். ஸ்கிரீனில் காண்கிற இந்த நம்பரில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபிக்க வேண்டுமானால், உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்க வேண்டுமானால், எதுவும் ஆலோசனை உங்களுக்கு வேண்டுமானால் திரையிலே காண்கிற ஆமென் ஸ்கிரீனில் காண்கிற இந்த போன் நம்பருக்கு நீங்கள் அழையுங்கள். நாங்கள் உங்களோடு பேசுவோம், நீங்கள் எங்களோடு பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.